இப்ப முதல் உலக யுத்தத்துக்கு வாங்க. முதல் உலக யுத்தத்துல இந்த யூதனை செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இவங்களுடைய இயற்கை குணம் மாறாது என்பதற்கு நான் பதிவு செய்யக்கூடிய விஷயம், அந்த காலத்திலிருந்து இந்த வரலாறு அப்படித்தான் பார்க்க முடியும். அவங்களுடைய ஒரு குணத்தை பார்த்துட்டு இப்பவும் அவங்க எந்த குணத்துல இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் சொல்றேன். இவங்க முதல் உலக யுத்தம் என்ன நடக்கு என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் ஃபுல்லா முதல் உலக யுத்தம் ஃபுல்லா பிரபலியமாக பட்டுச்சு. நீங்க என்ன விக்கிபீடியாவுக்கு போய் பாருங்க, முதல் உலக யுத்தம் ஏன் உருவாச்சுன்னு சொல்லி. ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு இளவரசரை எவனோ ஒரு பக்கத்து நாட்டுக்காரன் கொன்னுட்டான். இத காரணமா வச்ச உடனே இந்த யூதர்கள் அதுவரை நாடே இல்லாத நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்தில் தான் இந்த யூதர்கள் ஒரு திட்டமிட்டார்கள். என்ன செய்கிறார்களே ஆனால் 1880 ஆண்டு இவங்க முழு உலகத்திலும் 109 நாடுகளில் நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள். இப்ப 1908 எல்லா பக்கமும் இவங்க உலகம் ஃபுல்லா போறாங்க. ஆனா இவங்களுக்கும் சொல்லி ஒரு சொந்த நாடு கிடையாது. 1880 வரை நாடே இல்லாம இருக்கும் பொழுது இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணு சேருதாங்க. வெறும் ஒரு 5 யூதம் ஒண்ணு சேருதான். நமக்கு ஒரு நாடு வேண்டுமே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவங்க பேசுறாங்க. 1897 தியோடர் ஹர்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவனினுடைய தலைமையில் சியோனிசம் என்ற ஒரு கொள்கை, ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. இந்த கொள்கையினுடைய முதல் மாநாடு என்ன செய்யப்படுதுன்னா பிரிட்டன்ல நடைபெறும். அதனுடைய முழு நோக்கம் என்னன்னா, நமக்கு ஒரு நாடு வேண்டும். அப்ப இந்த ஹர்சல்ஸ் என்பவன் தன்னுடைய வரலாற்று புத்தகத்துல பேசுறான். அவன் மனசுல மட்டும் தோணுச்சு, இவன் யோசிக்கிறான், இவன் மனசுல ஒன்னே ஒண்ணு தோணுது, பிலஸ்தீன் என்ற ஒரு இடம் இருக்குன்னு தோணுது. ஆனா அவன் மறைக்கிறான். இந்த பிலஸ்தீன் ஒரு வார்த்தையை சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்லி கல்லால் அடிச்சு கொன்றுவானுவா. பிலஸ்தீன்ல யூதர்களுக்கு ஒரு நாட்டை ஏற்படுத்தலாம்னு சொன்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க. அவன் இப்ப மனசுல பிலஸ்தீன் வச்சுட்டு என்ன செய்யறான்னா, இப்போ மீண்டும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு மாநாடு உருவாக்கப்படுது. அந்த மாநாட்டுல ஓபன் டிக்ளேர் பண்றான், பிலஸ்தீன்ல நம்முடைய இஸ்ரேல் என்ற தேசத்தை நம்ம உருவாக்கி விடலாம். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, எப்படி முடியும்? சாத்தியமே கிடையாது. இஸ்லாமிய உம்மத் உஸ்மானியாவினுடைய கிலாஃபத்தில் இருக்கிறது. பிலஸ்தீன் இஸ்லாமிய உம்மத்தினுடைய உயிர் நாடி. அந்த தேசத்துல நம்ம எப்படி போக முடியும்? அவங்களுக்கு உஸ்மானியான்னு சொல்லி ஒரு பெரிய பேரரசு இருக்கு, கிலாஃபத் இருக்கு. அந்த தேசத்துல போய் கேட்க முடியுமா? முட்டாள் மாதிரி பேசுறியே. அவன் சொல்றான், இல்ல நம்ம எல்லாம் இப்ப அகதியா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் யூதர்களை பிலஸ்தீனை நோக்கி அகதியா போய் சொல்லுங்க. ஆனா இந்த யூதர்களினுடைய திட்டம் காதுக்கு கால். இந்த திட்டம் எப்ப போடப்பட்டுச்சு? 1880 போடப்பட்டுச்சு. ஆனா இந்த திட்டம் வெளியே வந்தது எப்ப தெரியுமா? 1990 தான் வெளியே வந்துச்சு. எவ்வளவு வருடங்கள் பாதுகாத்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு முழு சமூகம் இந்த திட்டத்தை பாதுகாத்துச்சு. ஒவ்வொரு வீட்டும் இந்த திட்டத்தை பாதுகாத்துச்சு. இப்ப யூதர்களினுடைய கொஞ்ச நபர்கள் 107 நாட்டுல அகதியா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா பலஸ்தீன்ல 5 பேரு 10 பேரு 100 பேருன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பலஸ்தீனை நோக்கி போறான். கையில பொருளாதாரம் இருக்கா இல்லையா? பலஸ்தீனுடைய அந்த ஓரத்துல அந்த பாலைவனத்துல அந்த அரபிகளினுடைய அந்த கொஞ்ச வீடுகள், அந்த வீட்டுல என்ன செய்யறான், கொஞ்சம் எனக்கு வாடகைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிக்கிறான். இப்படியே உட்கார்ந்து 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 இப்படி ஃபுல்லா இப்ப பெருசாக்குறான். நல்ல பெரிய இப்ப கிட்டத்தட்ட 10,000 12,000 யூத குடும்பங்கள் இப்ப உள்ள போயாச்சு. இஸ்லாமிய உம்மத்தினுடைய 2வது அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஹலீஃபா, இஸ்லாமிய உம்மத்தினுடைய மிகப்பெரிய சிறந்த ஒரு ஹலீஃபா, இறுதி ஹலீஃபா, ஹிலாஃபத் உஸ்மானியா ஹிலாஃபத்தினுடைய 2ஆம் அப்துல் ஹமீதுட்ட இப்ப இந்த ஹெர்சஸ் என்ன செய்யறான்னா, இவன் ஒரு பெரிய தொகையை கொடுத்து இப்ப இந்த 2ஆம் ஹலீஃபாட்ட போய் அனுமதி கேட்கிறான். ஒரு ஆளை விட்டு அனுமதி கேட்கிறான். அவன் துருக்கியை சார்ந்தவன், அவனும் பிறப்பால் யூதன். அந்த யூத துருக்கியை சார்ந்தவன்கிட்ட போய் சொல்றான், நீ 2ஆம் அப்துல் ஹமீட்ட போய் கேளு, பிலஸ்தீனை நாங்க பாலைவனத்துல கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா, நாங்க இப்போம்லாம் வாடகைக்கு தான் கட்டிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு இடத்தை மட்டும் எங்களுக்கு தர சொல்லிருங்க. அப்படி தந்துட்டீங்கன்னா உஸ்மானிய ஹிலாஃபத் அன்னைக்கு கடைசி நேரத்துல இருக்கு, சாகுவதா வீழ்வதா வாழ்வதா என்ற இக்கட்டான நிலைமையில இருக்கு. உங்களுக்கு கோடி கணக்கில் கடன் இருக்கு, அத்தனை கடனையும் நாங்கள் நீக்கி விடுகிறோம். உன்னை சிறப்பான வாழ்க்கை வாழ வைக்கிறோம், உன்னுடைய கரத்தை நல்லா உயர்த்தி விடுகிறோம் சொன்னார். பிலஸ்தீன் என்பது என்னுடைய சொந்த தேசம் அல்ல,
பலஸ்தீன் என்பது அரபு தேசம் அல்ல. பலஸ்தீன் என்பது இஸ்லாமிய உம்மத்தினுடைய மூன்றாவது புனித ஸ்தலம். பலஸ்தீன் என்பது நபிமார்கள் நடந்த தேசம். பலஸ்தீன் என்பது என்னுடைய தூதர் இந்த இடத்திலிருந்து மிகராஜிற்கு சென்ற தேசம். இந்த பலஸ்தீனுக்கு தான் 8500 சஹாபாக்கள் வெள்ளை யானைகளினுடைய துதிக்கையினால் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த பலஸ்தீனுக்கு தான் எண்ணிலடங்காத தியாகத்தை செய்தோம். இதே பலஸ்தீனுக்காக வேண்டித்தான் சிலுவையிட்ட வீரர்களினுடைய கரத்தினால் எங்களினுடைய இரத்தங்கள் எல்லாம் பலஸ்தீனிலே கரண்டை கால் அளவுக்கு ஆறாக ஓடியது. அதையெல்லாம் தாண்டி இரத்தத்தை கொண்டு கட்டப்பட்டது பலஸ்தீன். இந்த பலஸ்தீனை நீங்கள் ஒரு செண்டு இடம், ஒரு அடி இடம், ஒரு துண்டு இடம் இந்த யூதர்களினுடைய கரத்தில் தருவதற்கு பதிலாய் என்னுடைய உடம்பினுடைய ஒவ்வொரு சதையையும் நீங்கள் வெட்டி வீழ்த்தலாம். பலஸ்தீனினுடைய ஒரு அடியை கூட யூதர்களாகிய உங்களுக்கு நான் விட்டு தர மாட்டேன். அந்த வரலாறில் பதிவு செய்யப்படும். அப்துல் ஹமீத் எழுந்திருப்பார், அந்த யூதனினுடைய முகத்தில் காரி துப்புவார். எந்த தைரியத்தில் உள்ளே வருகிறீர்கள்? அனாதைகள் அகதிகள் என்று ஆதரித்தால் எம்முடைய வீட்டை நீங்கள் எழுதி கேட்கிறீர்களா? இந்த ஒரு பிஞ்சை ஒரு அரண்மனையில உட்கார்ந்து இருப்பாரு. அந்த சிம்மாசனத்துல அந்த சிம்மாசனத்தை தூக்கி எறிந்தவராக அவர் தன்னுடைய அறைக்குள் நுழைவார். இப்ப இந்த தகவல் யூதர்களுக்கு சியோனிசனுக்கு தெரியுது. அப்ப ஹிலாஃபத் இருக்கக்கூடிய வரை பிலஸ்தீனினுடைய ஒரு துண்டை கூட நம்மால் பிரிக்க முடியாது. சத்தியமும் அதுதான். இப்ப யூதங்களுக்கு யோசிக்கிறாங்க, ஹிலாஃபத் வாழக்கூடிய வரை பலஸ்தீன்ல நம்மளால வாழ முடியாது. இப்ப நாம என்ன செய்யலாம்? உடனே ஒரு திட்டத்தை போட்டாங்க. முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடிய துருக்கியினுடைய யூத குடும்பத்தில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு முட்டாளாக இஸ்லாமிய உம்மத்தை சீரழிப்பதற்காக வேண்டி வந்த குடும்பம். அந்த குடும்பத்துல ஒருத்தன் பிறந்து வாரான், முஸ்தபா கமால் என்பதாக. அவன் அப்படி அந்த யூதர்கள் கையை கொடுத்து அப்படி தூக்குறாங்க. இப்ப இந்த துருக்கியில பிறந்து வளர்ந்த இந்த கமால் முஸ்தபாவை எடுத்து பிரிட்டன்ல படிக்க வச்சு இப்ப இவன் சிந்தன்ல ஊட்டுறாங்க, நீ துருக்கிக்காரன்டா என்று அவன் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல சவுதி இந்த யூதர்களினுடைய திட்டத்துல உள்ள போக ஆரம்பிச்சுட்டான். நீ எல்லாம் அரபுக்காரன்டா. துருக்கியை பொறுத்தவரையில் ஐரோப்பியா கண்டத்துல இருக்கு, சவுதி அரபு நாட்டை பொறுத்தவரை ஆசிய கண்டத்துல இருக்கு. இப்ப மொழியை கொண்டு இளைஞர்களுக்கு மத்தியில பிரச்சனையை கிளப்பினா நீங்கள் எல்லாம் அரபுகள், நாங்கள் எல்லாம் துருக்கிகள். இப்ப என்ன செஞ்சாச்சு? இப்ப பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிச்ச உடனே இப்ப முதல் உலக யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். யார் தான் ஆரம்பிச்சா? யூதன் தான் ஆரம்பிச்சான். என்ன செஞ்சிட்டான்? இப்ப அவனுக்கு பலஸ்தீன் வேணும்னு சொல்லி முதல் உலக யுத்தத்திலே ஆஸ்திரேலியாவுடைய இளவரசரை இவனே கொன்னுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மேல பழிய போட்டோன்னே இப்ப எல்லா நாடும், ஜெர்மனிக்கு கீழே ஒரு நாடு உருவாகும், பிரான்சுக்கு கீழே ஒரு நாட்டு மக்கள் உருவாவாங்க. இப்ப உலகம் ஃபுல்லா, ஐரோப்பியா கண்டம் ஃபுல்லா இப்ப முதல் உலக யுத்தம் நடக்க ஆரம்பிச்சுட்டு, நீங்க வேண்டுமையானா ஃபுல்லா போய் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டு தரக்கூடிய தகவல், உலக யுத்தத்துல எல்லா நாடும் கலந்துகிட்டான், பிரான்ஸ் கலந்துகிட்டான், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ரஷ்யா ஜெர்மன் கலந்துகிட்டான். ஆனா எல்லா நாட்டிலையும் யூதன் கலந்துருப்பான். இந்த பாருங்க, 1,00,000 யூதர்கள் ஆஸ்திரேலியால கலந்து கொள்கிறார்கள். 1,00,000 யூதர்கள் ஆஸ்திரேலியால கலந்து கொள்றாங்க. 40,000 யூதர்கள் ஜெர்மன்ல கொலை செய்யப்படுறாங்க. 1,00,000 யூதர்கள் முதல் உலக யுத்தத்தில் 40,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். 8,500 யூதர்கள் பிரிட்டிஷினால முதல் உலக யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். 9,500 யூதர்கள் பிரான்சுக்கு சப்போர்ட்டா, பிரான்சுக்காக வேண்டி யூதர்கள் கொலை செய்யப்படுறாங்க. கடைசியா முதல் உலக யுத்தத்தை படிச்சவங்களுக்கு தெரியும், கடைசியா போற நிப்பாட்டுறதுக்கு உலகத்தினுடைய நடிகன் வருவான் அமெரிக்கா, அதுலயும் யூதன் கலந்திருப்பான் 3,000 பேர். இது என்னடா உலக யுத்தம்? புரியுதா இல்லையா? எல்லா நாட்டிலையும் பகையை உருவாக்கி எல்லா நாட்டிலையும் தன்னுடைய யூத ராணுவத்தை உள்ள செலுத்திட்டான். இது நான் தரக்கூடிய தகவல் அல்ல. இஸ்ரேல் நாடு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தில் இவர்களுக்காக வேண்டி அஞ்சலி செலுத்தும். முதல் உலக யுத்தத்தில் நம்முடைய ராணுவ வீரர்கள் என்ற அடிப்படையில, அதாவது பிரான்சுக்கும் யூதர்கள் தான் ராணுவத்தில் இருப்பான், ரஷ்யா யூதர்களோட ராணுவத்தில் இருப்பான், ஜெர்மன் யூதர்களோட ராணுவத்தில் இருப்பான். காரணம் என்ன? ஏதாவது ஒரு நாடு கண்டிப்பா ஜெயிக்க போது எல்லா நாட்டுக்கும் நம்ம ஆதரவு கொடுப்போம். எந்த நாடு ஜெயிக்குமோ அந்த நாட்டை நம்ம காரணம் காட்டி பிலஸ்தீனை நம்ம வாங்கிக்கிடலாம். இப்ப என்ன ஆச்சு? முதல் உலக யுத்தத்துல துருக்கி ஜெர்மனிக்கு கீழே நிக்கி. ஆனா சவுதி அரபு நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய உம்மத்து கிலாஃபத் உடைக்கப்பட்டதனால பிரான்சுக்கு கீழே போயிட்டாங்க. இப்ப பிரான்ஸ் என்ன செஞ்சான்? சவுதிக்கு எழுதி கொடுத்தான், உன்னைய நான் தனி நாடா அங்கீகரிச்சிருவேன். அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு எழுதி கொடுத்தான், யூதனுக்கும் எனக்கு நீ ராணுவ ரீதியா சப்போர்ட் பண்ணா உனக்கு நான் ஒரு நாட்டை தருவேன். இப்ப இவன் என்ன செஞ்சிட்டான்? எல்லா நாட்டிலையும் தன்னுடைய ராணுவத்தை கொடுத்து, ஒரு கால் பிரான்ஸ் தோந்துட்டுனா ஜெர்மன் ஜெயிச்சிடலாம். ஜெர்மன் ஜெயிச்சுட்டான்னா, எப்பா எவ்வளவு காணியா ராணுவத்தை கொடுத்து உதவி செஞ்சேன், நீ எனக்கு இந்த பலஸ்தீன்ல மட்டும் ஒரு சின்ன துண்டு இடத்தை எனக்கு அவண்டி வாங்கி தந்துரு. காரணம் எது ஜெயிக்கோ அவங்க கையில பலஸ்தீன் போயிரும்.
துருக்கியினுடைய கிலாபத்துக்கு கீழே தான், உஸ்மானிய கிலாபத்துக்கு கீழே தான் பலஸ்தீன் இருந்துச்சு. கிலாபத்தை ஒழிச்சாச்சு. 1928ல கிலாபத் ஒழிக்கப்பட்டாச்சு. இப்ப என்ன நடக்கும்? எல்லா நாடு துண்டு துண்டாயிட்டு. சவுதி துண்டா போயிட்டான், ஆப்கானிஸ்தான் துண்டா போயிட்டான், தஜகிஸ்தான் துண்டா போயிட்டான், பலஸ்தீன் துண்டாயிட்டு. இப்ப உலக யுத்தத்தை மூட்ட ஆரம்பிச்சுட்டான். எல்லா நாட்டிலையும் தன்னுடைய ராணுவத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எந்த நாடு ஜெயிச்சாலும் சரி நாங்க லட்சம் பேர் சாக தயார், ஆனா எங்களுக்கு என்று பலஸ்தீன் என்ற ஒரு தேசம் வேண்டும். இதுதான் என்னுடைய நிலைமை. தான் வாழ்வதற்காக வேண்டி உலக யுத்தத்தை உருவாக்கியவர்கள். கடைசி என்ன ஆச்சு? ஜெர்மனுக்கும் போய்கிட்டு இருந்தான், இங்கேயும் போய்கிட்டு இருந்தான். எல்லா நாட்டுக்கு வந்தா ராணுவ சப்ளை, எல்லா நாட்டுக்கும் காசை கொடுத்தான். இப்ப முதல் உலக யுத்தத்துல பிரான்சினுடைய கை உயர ஆரம்பித்த உடனே இப்ப ஜெர்மனியினுடைய தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு கட்டளையை போட்டான். அந்த ஜெர்மனியினுடைய அத்தனை ரகசியத்தையும் பிரான்சுக்கு கடத்தி கொடுத்துருங்க. இப்ப பிரான்சுக்கு கடத்தி கொடுத்த உடனே பிரான்ஸ் ஜெர்மனை அடிச்சுட்டு முதல் உலக யுத்தத்துல வெற்றி பெற ஆரம்பிச்சுட்டான். 1918ல இப்ப பிரான்ஸ் எழுதி கொடுத்துருவான். பலஸ்தீனை பிரான்ஸ் கையில் எடுத்துட்டான். இஸ்லாமிய கிலாபத்து போயாச்சு. கிலாபத்தை உடைச்ச உடனே இப்ப பிரான்சுக்கு கீழே பலஸ்தீன் போன உடனே இப்ப இந்த பிரான்சுக்கு அதிகமா ராணுவத்துல உதவி செஞ்சவன் இஸ்ரேல், இந்த யூதர்கள் தான். இப்ப கேட்டான், எங்களுக்காக வேண்டி பலஸ்தீனில் ஒரு இடம் வேண்டும். எப்படி உருவாக்கிட்டானா இல்லையா? ஒண்ணுமே இல்லாமல் பிச்சை எடுத்தவன் கடைசி 1917ஆம் ஆண்டு, அதாவது 1901ஆம் ஆண்டு 2ஆம் அப்துல் ஹமீட்ட போய் பலஸ்தீன்ல ஒரு சின்ன இடத்தை தாங்க, உங்களுக்கு எத்தனை கோடினாலும் தாரன்னு சொன்னாங்க. ஆனா அப்துல் ஹமீது சம்மதிக்காதனால 1908ஆம் ஆண்டு அதே அப்துல் ஹமீதினுடைய கிலாபத்தை உடைச்சு அந்த அப்துல் ஹமீத கலீஃபால இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப அந்த அப்துல் ஹமீது கையில நீ கிலாபத்தினுடைய கலீஃபாவில் இருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டாய் என்று ஒரு லெட்டரையும் கொடுத்து அனுப்பினான். யார்கிட்ட தெரியுமா கொடுத்து அனுப்பினான்? அதுவும் யார வச்சு பலஸ்தீனினுடைய ஒரு துண்டி இடத்தை 9 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டானோ இப்ப அந்த ஆளு கையில கொடுத்து காரி துப்புறான். நாங்க சொன்னமா இல்லையா, நீ எங்களுக்கு கட்டுப்படாவிட்டால் பெரிய விளைவை பார்ப்பாய் என்று ஒரு துண்டு இடத்தை கேட்டோம். இன்றைக்கு முழு இஸ்லாமிய கிலாபத்தை முன்னிடத்திலிருந்து பிடுங்கி விட்டோம், நீ இப்பொழுது செல்லலாம் என்பதாக கலீஃபாவினுடைய பதவியில் இருந்து இறக்கினார்கள்.